லாட்டரி நிறுவனத்திடம் திமுக ரூபாய் 900 கோடி நன்கொடை வாங்கியது குறித்து ஆதவ் அர்ஜுனா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இடையே வாக்குவாதம் எழுந்தது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் மீதான விவாதம் நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்றது. இதில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் பேசும்போது, நாங்கள் மதுவுக்கு எதிரானவர்கள், மதுவில் வரும் வருமானம் பெருகுவதை நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம், மதுவில் ஊழலை ஒழித்தால்தான் வருமானம் கூடும் என்கிறோம் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக எம்எல்ஏ ஏவா வேலு, போகிற போக்கில் ஊழல் என்கிறார், மேடையில் பேசுவதைப் போலே இங்கே பேசக்கூடாது, ஆதாரத்தோடு பேச வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திமுகவின் பொருளாளர் DR பாலு, MP ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்தி டாஸ்மாக் மூலம் ஆர்டர் பெறுகிறார்கள். திமுகவில் இருக்கும் பார்லிமெண்ட் எம்பிக்கள் பலரும் சாராய ஆலை நடத்துகின்றனர். அவர் பேசும்போது திமுக எம்எல்ஏக்கள் லாட்டரி லாட்டரி என குரல் எழுப்ப, லாட்டரி நிறுவனத்திடம் உங்கள் கட்சி ரூபாய் 900 கோடி நன்கொடை பெற்றது ஏன்? தைரியம் இருந்தால் பதில் சொல்லுங்கள். நான் எந்த தொழிலிலும் இல்லை, எந்த நிறுவனமும் நடத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் திமுக ஏன் லாட்டரி நிறுவனத்திடம் இருந்து பணம் வாங்கினார்கள் என்று கேட்கிறார். அதனை கொடுத்தது அவருடைய மாமனார் தான். ஏன் கொடுத்தீர்கள் என்பதை உங்கள் மாமனாரிடம் கேட்டு விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறினார். இதற்கு பதிலளித்த அவர், அது அவர் மற்றும் அவர் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், அது அவர் அப்பாவிடம் தான் கேட்க வேண்டும், எனக்கு எதுவும் தெரியாது, அப்பாவை இங்கே காணோம், வீட்டிற்கு போய் உங்கள் அப்பாவிடம் கேளுங்கள் என்று பதிலளித்தார். இதை கவனித்த சபாநாயகர் அவர்கள், சபையில் இல்லாத நபர்களை குறித்து பேசும்போது நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என கண்டித்ததாக கூறப்படுகிறது.